டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நடக்கிற போராட்டம் மட்டும் கிடையாது. நம்ம நாட்டில் மொத்தமாக 7 போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. உத்தரகாண்டில் இருக்க ரிஷிகேஷில் மிகப்பெரிய பலி நடந்திருக்கு. அந்த ஊரில் டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு 4000 மரங்களை வெட்டி 2 வழி சாலையாக இருக்கிற ரோட 4 வழி சாலையாக கவர்மெண்ட் மாற்ற பார்க்குறாங்க. அதுக்காக அந்த மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் டிராஃபிக்கே இல்லையாமா. அடுத்து குஜராத்தில் மக்கள் தங்களோட வாழ்வியல் நிலத்தை பிரைவேட் கம்பெனி ஆக்கிரமிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. கேரளாவில் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கோரிக்கைகளுக்காக போராடிட்டு இருக்காங்க. நாடு முழுவதுமே போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத், கேரளா, கோவா எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்கு. பட் எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே இதை கண்டுக்கல. எஸ்பெஷலி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாரோட ஒய்ஃப் யார் கூட போயிட்டாங்க, யாரோட ஹஸ்பண்ட் யாரை வச்சுட்டு இருக்காங்கன்றதெல்லாம் காட்டுற இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஆக்சுவலாக நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்றதே காட்ட மாட்டாங்க. காரணம், சோஷியல் மீடியாவே யூஸ் பண்ண தெரியாத என்னோட பேரண்ட்ஸ்க்குலாம் நாட்டில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கறதுக்கு ஒரே ஆப்ஷன் டிவி தான். அந்த டிவியில் இருக்க நியூஸை பார்த்து தான் நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துப்பாங்க. பட் நம்மளோட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதெல்லாமே ஹைலைட் பண்ணலாம். எப்படி நாட்டில் இருக்கவங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்றது தெரியும். எனக்கு ஒன்று புரியல, மீடியாஸ் வந்து கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறாங்களா, பீப்புளுக்காக ஒர்க் பண்ணுறாங்களா, இல்லை கவர்மெண்ட் மீடியாவை ப்ரொடெக்ட் பண்ணி நீங்கள் இதை மட்டும் தான் காட்டணும்னு சொல்கிறாங்களா? ஐ ரெக்வஸ்ட் அவர் இந்தியன் கவர்மெண்ட், ப்ளீஸ் ரிமெம்பர் ஒன் திங், இந்தியாவோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தே யங்ஸ்டர்ஸ் தான். பட் நீங்கள் அந்த யங்ஸ்டர்ஸை இப்படி அவமரியாதை பண்ணுறீங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கான ரிசல்ட்டை கொடுக்கணுமோ அந்த இடத்துல உங்களுக்கு கொடுப்பாங்க. அன்றைக்கி நீங்கள் உட்காந்து ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு இன்றைக்கி சிந்திச்சு நடக்கிற போராட்டத்துக்கான தீர்வு என்னென்னு பாருங்கள்.